நாமக்கல் நகர மற்றும் தாலுக்கா ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், எங்களோட 3 கோரிக்கைகள் ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு வச்சுருந்தோம். அந்த 3 கோரிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கமிஷன் வசூல் செய்வதை கம்மி பண்ணுறதுக்கும், ப்ளஸ் மறைமுக கட்டணம் நிறையா இருக்குது, அந்த மறைமுக கட்டணத்தை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதே மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ், அதாவது டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸோட அவங்க நடவடிக்கை சரியில்லை, கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ இந்த 3 கோரிக்கைகள் தான் எங்களோட சங்கத்தோட கோரிக்கையாக இருந்தது. ஸ்விக்கி ஜொமேட்டோ இரு நிறுவனத்தினுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். பட் பேச்சுவார்த்தையில் எதுவுமே ஒரு தீர்வு கிடைக்காததுனால நாங்கள் சொன்ன மாதிரி நாளை காலை முதல் எங்கள் நகரத்தில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும், பேக்கரி மற்றும் ஸ்வீட் ஸ்டால் அனைத்தும் ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு நாங்கள் டெலிவரி தர போகிறதில்ல. இது கண்டிப்பாக கடைபிடிக்கப் போகிறோம். அவர்கள் நாங்கள் கேட்ட கமிஷன் தொகைக்கு வராத வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும். அது வரைக்கும் நாங்கள் யாரும் ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு டெலிவரி தர போகிறது இல்லைங்க. அதுதான் கமிஷன் தொகைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொன்னது 30-35% போயிட்டு இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதில் கமிஷன் தொகையை கம்மி பண்ணுறதுக்காக கேட்டிருந்தோம். ஒரு கமிஷன் தொகை 15%, 18% வரைக்கும் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தோம். பட் அது அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அவங்க மேலிடத்தில் கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க, தகவல் கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மறைமுக கட்டணம் நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நிறைய விளம்பர கட்டணம் ப்ளஸ் ஆஃபர்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு எங்களுக்கு அறியாமல் நிறைய போகிறதுனால தான் நாங்கள் அதை கேட்டிருந்தோம். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான உடன்படிக்கை இன்னும் வராதனால நாங்கள் காலாவரன்றி நாங்கள் இதை க்ளோஸ் பண்ண போகிறோங்க. சரி, டெலிவரிக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ